நூலகம் எனும் கால எந்திரம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன் அப்படின்னாரு. எதுல பேசுறீங்கன்னு கேட்டார் அவர். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறை நூலகத்துக்குள்ளாடி நுழையும் போதும், நூலகம்ங்கிற கட்டடமே ஒரு கால எந்திரம் தான். நான் வெளியில இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள இருந்து அதுக்குள்ள போன உடனே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். அங்க இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு அறையில போய் அங்க இருக்கிற ஏதோ ஒரு ரேக்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கையில படித்த உடனே இந்த நாள், இந்த நேரம், இங்க இருக்கிற எல்லாம் மறைஞ்சு போயிடும். என்னுடைய சிறு வயதில் ஒரு கிராமத்தினுடைய நூலகத்துல என் அப்பா அழைச்சிட்டு போய் என்னை விட்டு ஏதாவது புத்தகம் எடுத்து படி அப்படின்னு சொன்னபோது, அங்கிருந்து இவ்வளவு புத்தகங்களில் என்ன புத்தகத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம பெரிய புத்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரிய புத்தகம் என்பதுதான் பெரியவர்களுக்கானது, சிறிய புத்தகங்கள் சிறியவர்களுக்கு. அப்புறம் பெரிய புத்தகங்களை படிப்பதன் வழியா தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட முடியும். ஒரு கிராமத்துல எதுவுமே கிடைக்காத ஒரு பையனுக்கு பெரிய புத்தகங்கள் தான் உலகத்தை தரும் அப்படின்னு நம்பினேன். இன்னும் கூட நான் முழுதாக நம்புகிறேன். நான் நூலகங்களால் வளர்க்கப்பட்டவன்.